தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைஞ்சிருக்கு. இதனுடைய தாக்கம் ரொம்ப அதிக அளவில் காணப்படுது. பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும் பெய்யுது, மிதமான மழையும் பெய்யுது. இன்னும் சொல்ல போனால் டெல்டா மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்களாக இருக்கு. இன்னைக்கு புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த புயலுக்கு ஃபெங்கல் அப்படின்னும் பெயரிடப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த புயல் கன்ஃபார்ம் உருவாகிடும் அப்படின்னும் வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. சரி, இந்த புயலினுடைய தாக்கத்தினால எந்தெந்த மாவட்டங்கள்லாம் அதிக அளவில் பாதிக்கப்படும், இந்த புயல் எங்க கரையை கடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்ப நம்மளுடைய வங்கக்கடல்ல உருவான அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்டேஜ் இப்ப என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த இடத்துல தான் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாச்சு. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிச்சு. அதன் பிறகு அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிச்சு. நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மேலும் வலுப்பெற்றிருக்கு. இது டிராவல் பண்ணக்கூடிய ஸ்பீட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே ரைஸ் ஆச்சு. அதன் பிறகு கொஞ்சம் கம்மியாச்சு. திரும்ப இப்போ இதை அதிகமாக வேகம் எடுத்திருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வங்கக்கடலில் இருக்குது. நம்ம இந்த ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியும். இதை ட்ராவல் பண்ணுற கோடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வடமேற்கு திசையை நோக்கி தான் இது ட்ராவல் பண்ணுது. அதாவது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி தான் ட்ராவல் பண்ணுது. அப்போ மேற்கு வடமேற்கு திசையில் நம்மளுடைய வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர மாவட்டங்கள் தான் இருக்கு. ஸோ இதனால இது இங்க கரையை கடக்கக்கூடும்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. நேற்று வரைக்கும் இப்போ உருவாகக்கூடிய புயல் அப்படின்றது எந்த இடத்துல கரையை கடக்கும் அப்படின்றது ஒரு கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சூழல்ல இது நம்மளுடைய சென்னை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர மாவட்டங்கள்ல கரை கடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது 2 நாட்களாகவே கடல்லையே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. அதாவது 2 நாட்களாக கடல்லையே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இன்னும் 2 நாட்களுக்கு கடல்லையே ட்ராவல் பண்ணும் அப்படின்னும் வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இது நாகப்பட்டினத்துக்கு தொலைவில் இருக்குது. நாகப்பட்டினத்துக்கு 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நம்மளுடைய சென்னை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 600 கிலோமீட்டர் தொலைவில் இது இப்போ நிலை கொண்டிருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது. இது இன்னைக்குள்ள புயலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இது புயலாக மாறுச்சுன்னா இதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி டெல்டா மாவட்டங்களில் இதனுடைய தாக்கத்தை இப்போ மக்கள் சந்திச்சுக்கிட்டே வராங்க. அதிக கனமழையானது பெஞ்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் கனமழையானது பெஞ்சிட்டு இருக்கு. நேற்று ஒரே நாள்ல நாகப்பட்டினத்துல மட்டும் 16.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்கு. இது கனமழை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிக கனமழையானது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெஞ்சிருக்கு. அதே போல் திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள்லையும் மயிலாடுதுறை மாவட்டத்திலையுமே அதிகமான மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. வானிலை ஆய்வு மையமும் அந்த தரவுகளை வெளியிட்டிருக்காங்க. சரி, இதனுடைய தாக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏற்கனவே இலங்கையினுடைய வடக்கு பகுதிகள் எல்லாம் அதிக அளவில் கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை நம்ம செய்திகள்ல பார்க்க முடியும். இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூட கடலோர மாவட்டங்கள் இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி 2 டேஸ் கடல்லையே ட்ராவல் பண்ணியிருக்கு. இன்னும் 2 டேஸும் கடல்லையே ட்ராவல் பண்ணும். இன்னைக்கு இது ஃபங்கல் புயலாக மாறக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கடல்லையே ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு இதனுடைய திசை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ வரைக்கும் நம்மளுக்கு சென்னை மற்றும் தெற்கு ஆந்திராவில் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லும் போது வட தமிழ்நாடு அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்களாக இருக்கும். ஆனால் இது எப்போ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டேஸ் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு 29ஆம் தேதி நம்மளுடைய வட தமிழ்நாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல இப்போ டெல்டா மாவட்டங்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களும் அதிக அளவில் மழையை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாவட்டங்களாக கருதப்படுது. அதனால இன்னைக்கு நம்மளுக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் இந்த கடலூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி கடலூர் மாவட்டத்தில்
கடல் வந்து சீற்றத்தோட காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல சென்னையிலுமே கடல் வந்து சீற்றத்தோட காணப்படுது அப்படின்னு நம்மளுக்கு காலையில் செய்திகளில் கிடைச்சது. அதனால நம்மளுடைய இந்த கடலோர மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக கடலூர், மயிலாடுதுறைக்கு ரெட் அலர்ட், அதாவது அதிகனமழை. அதிகனமழை அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி இருக்கும்னா 21 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பொழிவானது ஏற்படும் ஒரு பகுதியில். அதை தான் வந்து அதிகனமழை அப்படின்னு சொல்றாங்க. ஆரஞ்ச் அலர்ட் அப்படின்னு சொல்லும் போது ஆரஞ்ச் அலர்ட் வந்து ஒரு 12 சென்டிமீட்டர்ல இருந்து 19 சென்டிமீட்டருக்குள்ள பதிவாகும். 12 சென்டிமீட்டர்ல இருந்து 19 சென்டிமீட்டருக்குள்ள பதிவாகும். இது வந்து மிக கனமழை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சள் அலர்ட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு பொதுவாகவே ஒரு 6 சென்டிமீட்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யும். இதை தான் நம்மளுக்கு வந்து கனமழைக்கான எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் அலர்ட்டை சொல்லுவாங்க. ஆரஞ்சுக்கு வந்து கனமழை அப்படின்னு சொல்லுவாங்க. அதி கனமழைக்கு தான் நம்மளுக்கு ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. இப்போ ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு டெல்டா பகுதிகளில் வந்து கனமழையானது பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பல இடங்களில் வந்து நெற்பயிர்கள் வந்து ரொம்ப மோசமான நிலையில் சேதம் அடைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு அங்கே இடைவிடாத கனமழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக நாகப்பட்டினத்திலையும் திருவாரூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் எல்லாம் இடைவிடாது கனமழையானது பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே போல கடலூர்ல வந்து கடல் சீற்றத்துடனே காணப்படுது. ஸோ ஆல்ரெடி டெல்டா மாவட்டங்கள் வந்து இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கத்தை வந்து சந்திக்கிட்டு இருக்காங்க. அதே போல இதனுடைய தாக்கம் இன்னும் தீவிரமடையும் பட்சத்தில் புயலா மாறும், தீவிர புயலா மாறும் அப்படின்னும் வானிலை ஆய்வாளர்களால் கணிக்கப்படுது. ஸோ அது இன்னும் 2 நாட்களுக்கு கடல்லே டிராவல் பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வட தமிழ்நாடு வந்து அதிக அளவில் சேதங்களை வந்து சந்திக்கும். மக்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னும் வானிலை ஆய்வாளர்களால் சொல்லப்படுது. மக்கள் வந்து முன்னேற்பாடுகள் வந்து பண்ணி வச்சுக்கணும், அவங்களுடைய பாதுகாப்புக்கு தேவையானது எல்லாம் அப்படின்னு அரசாங்கத்தினாலேயும் கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கு. நிறைய நிவாரண முகாம்களும் ரெடி ஆயிட்டிருக்கு. ஸோ அதனால் இப்போ இன்னைக்கு உருவாகக்கூடிய இந்த ஃபங்கல் புயலினுடைய பாதிப்புகள் வந்து தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் எல்லாருமே கொஞ்சம் சேஃப்டி வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்கன்னு அரசாங்கத்தினாலேயும் கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. நிறைய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. சரி, இப்போ திரும்ப இந்த விண்டி ஆப் மூலமாவே போய் பார்க்கலாம். இதனுடைய தீவிரத்தன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க நம்ம பார்த்தோம்னா இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மழை மேகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை தான் இந்த சிகப்பு கலரில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சிகப்பு கலர் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஸ்ரீலங்காவினுடைய கடலோர பகுதிகள் கிட்ட இது வந்து நெருங்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ராமநாதபுரம் தொடங்கி நம்மளுக்கு நாகப்பட்டினம், புதுச்சேரி வரைக்குமே இங்கே வந்து நம்மளுக்கு அந்த மழை மேகங்கள் ரொம்ப தீவிரமாக டென்சிட்டியோடு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கடலோர மாவட்டங்களில் அதிக அளவில் கனமழை இருக்கும் அப்படின்னும் வானிலை ஆய்வு மையத்தினால சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம இங்கே இந்த வரைகளை மூலயமாவும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது கண்டினியூ ஆகுமா அப்படின்ற பட்சத்தில் இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைய நாளில் டெல்டா மாவட்டங்களுக்கு அதிக அளவில் கனமழை இருக்கும். ஆனால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த கேடிசிசி ஜோன் வருது இல்லையா, இந்த கேடிசிசி ஜோன் பொறுத்த வரைக்கும் ஒரு மிதமான மழை, இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை ஒட்டி இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ராணிப்பேட்டை, வேலூர் இந்த மாவட்டங்களுக்கு வந்து ஒரு மிதமான மழை, லேசான மழை இருக்கும் அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு டெல்டா பகுதியில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ உருவாகக்கூடிய இந்த ஃபெங்கல் புயல் வந்து நாளைக்கு இரவு வந்து கொஞ்சம் இன்னும் தீவிரமடையும். வட தமிழ்நாட்டில் 29ஆம் தேதி இது வந்து வட தமிழ்நாட்டில் வந்து வந்துடும், சென்னைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ தற்போதைய நிலவரமாக இருக்குது.